நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ரிஷபராசி 2021 என்ற அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது ரிஷபராசி என்று சொன்னாலே கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீசம் 1, 2ஆம் பாதங்கள் ஆகிய 3 நட்சத்திரங்கள் இந்த ரிஷபராசியில் அடங்கும். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி களத்திரக்காரனாகிய சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால், சற்று பருமனாக திரேகம், கம்பீர தோற்றம், மந்த குணம், மெல்லிய செயல், கல்வி, ஞானம், சாஸ்திரம், கணிதம் ஆகியவற்றில் தேர்ச்சி, தெய்வ பக்தி, வழிபாடு, பொன் பொருள் வஸ்திரம் நிரம்ப பெற்று செல்வந்தராக நீங்கள் இருப்பீர்கள். அதே சமயத்தில் ஜாலியாக பேசும் தன்மை கொண்டவர்கள், குழந்தைகளிடம் அன்பு செலுத்துபவர்கள், நல்ல விதமாக பழகும் தன்மை கொண்டவர்கள், தாராள மனம் படைத்தவர்கள், செல்வாக்கு, தனலாபம், வாகன சுகம், கடைசி வரை நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழும் இந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் ராசியிலும், கேது பகவான் 7ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். வருட ஆரம்பம் முதல் 14/9/2021 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் தொழில்துறையில் அதிக பிரச்சனைகளை ஏற்படும், சொந்த தொழில் அதிக செலவாகும், உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பெறுவார்கள், பண பற்றாக்குறை ஏற்படும், தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு பல விதத்திலும் உதவியாக இருக்கும். 14/9/2021 முதல் 20/11/2021 வரை குரு பகவான் நீசபங்க ராசயோகம் பெற்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும், ஆரோக்கியத்திலும் இருந்த குறைபாடுகள் நீங்கும், தந்தைக்கு மட்டும் ஆரோக்கிய விஷயமாகவும் பண விஷயமாகவும் மனக்கவலைகளை ஏற்படுத்தும். 20/11/2021 முதல் வருட முடிவு வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு மீண்டும் 10ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். இக்காலத்தில் தொழில்துறையில் இக்கட்டுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் பணமுடக்கம் இருந்தாலும் வருட கடைசியில் பணவரவு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சலசலப்புகள், சண்டைகள் இருந்தாலும் பின்பு அது சரியாகிவிடும். இதுதான் இந்த 2021 ரிஷபராசி நேயர்களுக்கு பொது பலன்களாகும். நேயர்களே, நான் மீண்டும் உங்களை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.